Hi, எல்லாருக்கும் வணக்கம். This is Nitya. This is Kumar. Welcome back to our channel. Nitya's Doodle Diary. என்ன எங்க போறோம் இன்னைக்கு? ஊர் சுத்த போறோம். ஊர் சுத்த தான் வாரம் போறோம். எங்க கூட்டிட்டு போறோம்னு பிளான்? Another day, another place. மனப்படம் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா நான் சொல்லிட்டேன். சரி என்ன எங்க போறோம்? தெரியல வா என்ன போவோம். காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு போவோம் வா. போகும்போதே கட்டுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போகலாம். அஜ்மானில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோஸ் பார்த்துருந்தோம். எது எடுத்திருந்தாலும் 10 AEDன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே விசிட் பண்ணிவிட்டு கார் மியூசியம் போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வந்தாச்சா பிளேஸுக்கு? ஆமாம், சுல்தான் அவுட்லெட்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எங்கே எது எடுத்தாலும் 10 dirhams-ஆ? ஆமாம் 10 dirhams அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தெரியல போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். ஓகே. இங்கே உனக்கு வேலை இல்லை, எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் இருக்குது. எல்லாம் எதுவுமே பிராண்டட் கிடையாது. வீடியோ பார்த்துட்டு வந்தது வேஸ்ட்டு. உனக்கு எதாவது வேணுமா? உனக்கு எதாவது வேணுமா? போட்டுக்கோ, யார் வேணான்னு சொல்கிறேன். பிரகாசமாக இருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா, எது எடுத்தாலும் ஆஃபரு, எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்றதுனால கூடையை பார்த்தீங்களா இல்லையா, நான் கிராசரி எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கா பாருங்க. எப்படி நப்பிடுவான்? நப்பிடுவேன். இங்கே பாரு, இது ஒரு கலர், இது ஒரு கலர். நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்துட்டு தான் வந்தோம். என்னென்னு நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே 10 AEDன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க. சரி அதை நம்பி நாங்கள் அஜ்மானுக்கு கிளம்பி பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்லாம் பிராண்டடில் நம்மளுக்கு ஆஃபரில் இல்லை. மற்றபடி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது, ஆனால் ஒரிஜினல் ரேட்டில் தான் இருந்தது. எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே இருந்தது. என்ன லாங் லாஸ்டிங்காக இருக்காது. பிராண்டட் சொல்லிக்கிற அளவுக்கு பிராண்டட் இங்கே இல்லை. ஆஃபரில் இருந்தது எல்லாமே. ஆனால் வீடியோவில் காமிக்கும்போது எல்லாமே ஆஃபர்னு சொல்லி காமிச்சிட்றாங்க. நாமளும் அதை தான் நம்பி வந்துட்டோம். இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் ட்ரெஸ்ஸும் எது எடுத்தாலும் 10 AEDன்னு போட்டிருந்தாங்க பாருங்கள். இங்கே ட்ரெஸ்ஸு ஒன்றுமே நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. அதுவுமே 35, 40 அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. அதுக்கு நம்ம மேக்ஸ், ஸ்ப்ளாஷ் இந்த மாதிரி இடத்துலையே எடுத்துடலாம். ஆனால் பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் மட்டும் நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஆஃபரில் இருந்தது அப்படின்னு சொல்லி குமார் சொன்னார். நான் பர்ஃப்யூம் சைடு போகலை, ஜஸ்ட்டு தூரமாக இருந்து பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்க போயிருந்தேன். ஆனால் குமார் சொன்னார் நல்ல பிராண்டு, பெரிய பிராண்ட் எல்லாமே 50%, 20%, 70% அந்த மாதிரி ஆஃபரில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். இப்போ இங்கே வந்திருக்கோம் விண்டேஜ் கார் மியூசியம். மியூசியம் இது மியூசியம் தான், ஆனால் இப்போ ஷோக்கு வச்சுருக்காங்க. அப்படியா? நிறைய வெரைட்டியில் விதவிதமாக பழைய காரு, புது கார்லாம் இல்லை, பழசு விண்டேஜ் கார்ல எல்லாமே பழைய மாடல். எல்லா பிராண்ட்லேயும் பழைய மாடல். நம்மளுக்கு எந்தெந்த மாடல் எதுன்னு தெரியாது. சும்மா போய் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் காமிக்கிறோம். அதுக்காக தான் வந்தது மெயினாகவே. பாப்பா தூங்கிட்டா. ஆமாம், பாப்பா தூங்கிட்டா. புர்ருன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இது 2 வீலர்ஸ், பைக்ஸ் எல்லாமே இருக்கா? பைக் வச்சிருக்காங்க. ஓரமா வா. ஓஹோ. தலைவர் பார்த்தீங்களா இல்லையா, குழந்தைங்க ஓட்டுற காரை ஓட்டிட்டு வராரு. அங்கே பாப்பா வேற இருக்கு. பேட்டரி காருப்பா இது. மேலே ஏறு. பயங்கரமா இருக்கு கலரு. இரு. ஆமாம், நானுமே இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஒவ்வொரு காருக்குமே அதோட மாடல் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க.
பார்த்தா எப்படி கல்யாணத்துக்கு உட்கார வச்சுட்டு வருவாங்க வேணும் இருக்கு. இந்த பழைய இதில் ராஜா ராணிலாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி. இந்த போட்டு எடுத்துக்கானா மெர்சிடஸ் பென்ஸ் 1934. அப்படியேப்பா அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி ஸ்பீடு பாரு அப்பயே ஆட்டோமேட்டிக். இது பார்த்தியா பொம்மை படத்தில் கார் வரும்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த கார் இதெல்லாம் நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க பாரு, இங்கிலீஷ் படத்தில் நிறையா படத்தில் இந்த மாதிரி கார் காட்டியிருப்பாங்க. ஆமாம் இது இது எப்போ 1956 இந்த காரு. இது வந்து 1928 1928ல். சாமி எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கும்? இந்த காரை பார்த்தியா எப்படி இது இந்த பாஷன் பீரியட்ல இவன் கொண்டு வரான்ல யாரு டீசல் அவன் பேரு அதே மாதிரி இருக்கு காரு. இந்த மாதிரிலாம் படத்துல தான் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். டாட்ஸ் அங்க பாரு டாட்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. சாமி செம்மையா இருக்குல்ல. மேடம் எந்திரிச்சிட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எங்க தூங்கிக்கிட்டே வராங்களே பார்த்துட்டு. இதெல்லாம் நார்மலாக கார் பார்த்த மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா? இந்த காரில் இன்னுமே வந்து ஓட்டுறாங்களா? இது ஓட்டுறாங்கன்னா எப்படின்னா இது வந்து கார் கிளப் மியூசியம் இது. ஓகேவா? பழைய கார்ஸ் இந்த ஓல்டு கார்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரிலாம் போடுவாங்க துபாயில். இந்த காருக்குள்ள கப்புலாம் இருக்கு. இந்த காருக்குள்ள கப்புலாம் இருக்கு. ஆமாம் க்ரீன் உனக்கு பிடிச்ச கலர். எல்லா கலர்லேயும் கார் இருக்கும் போல. இது என்னது குட்டியா குழந்தைங்க ஓட்டுற மாதிரி இருக்கு. இங்கே பாரியா நீ ஓட்டுறியா? பாப்பா உட்காரச்சு போறியா? இத்தனை காரை வச்சிருக்காங்களே எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க தெரியல. இதெல்லாம் உட்காரவே முடியாதே, தரையோட இருக்க மாதிரி இருக்கு காரு. 2 பேர் தான். மற்றதெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. இது பாரு தங்கம் இங்க வா பாரு. இதுன்னா இவ்வளோ பெருசு இருக்கு நீளமா. எப்பா சரியான நீளமா இருக்கு காரு. ஏதா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்க வரைக்கும். அப்படியே சுற்றி காட்டு. પહેલા જમાનામાં બંધ કરવા માટે આમ ખેંચવાનો હતા. ખ્યાલ છે? આ એવો છે. બંધ કરવાનો હોય ને. சோஃபா மாதிரி இருக்கு சீட்டு. இந்த காரும் பாரு, இந்த காரும் நீளம் அதே டைப்பே தான். இதெல்லாம் இங்கிலீஷ் படத்துல பார்த்த மாதிரியே இருக்கே. என்னன்னா அங்கிருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ இல்லை எந்த ஊர்ல இருந்து இப்படிலாம் ஒன்றும் பிடிச்சி எடுத்து வந்திருப்பாங்கன்னு தெரியல. இல்லை நம்பர் போர்டுலாம் பாரு இங்கே உள்ளது தான் அது. ஆமா எப்படி ஓ இங்க இந்த கண்ட்ரில இருந்த பழைய வண்டி தானே எல்லாமே. புரியுதா இல்லையா? இதெல்லாம் ஃபாரின் கார் தான். இங்கேயும் ஓட்டி இருக்காங்கல்ல. ஃபாரின் காரும் இந்த கண்ட்ரில வந்து ஓட்டி இருக்கிறத வந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் படத்துல தான் இந்த மாதிரி கார். அதுதான் நான் சொல்றேன். எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அதான் கேட்குறேன். நான் நம்பர் பிளேட் சொன்ன மாதிரி எல்லாமே துபாய் தான் போட்டிருக்கு. துபாய் ஷார்ஜா ஃபுல்லாக யூஏஇல உள்ள கார்களே தான் எல்லாமே. இந்த ஓட்டுனவங்களோட கார் தான்.
இதெல்லாம் வீட்டில் சும்மா நேற்று வச்சுட்டு வந்திருப்பாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. சும்மா ஒரு ஷோவுக்காக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது மியூசியம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க போல். அந்த பக்கம்லாம் பாரு எல்லாமே குட்டி குட்டி டப்பா, சோப்பு டப்பா கார் மாதிரி இருக்கு. சிங்குச்சான் இங்கே பாரு தங்கம், இந்த மாதிரி காரில் தான் நீ போகணும் ஆசைங்க. இங்கே பாரு அப்பவே டிவி, அப்பவே உள்ளார டிவி. டிவியா என்னது இது? டிவி தானே அது அங்கே உள்ள. ஆமா டிஸ்ப்ளே சூப்பரா இருக்குல. 4 பேரா வர மாதிரி ஓப்பன். என்ன பார்க்க போலீஸ் கார் மாதிரி இருக்கு. போலீஸ் UAE சைக்கிளிங் ஃபெடரேஷன் என்னன்னு தெரியல. 2 பக்கமும். ஆனால் கார் பிடிச்சவங்கலாம் வந்து இங்கே வந்து பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்குது எல்லாமே. எவ்வளோ நீளமாக இருக்குது, அகலமாக இருக்குது பார்த்தியா? சீட்டு நல்லா எப்படி திரும்பி இருக்கு பாருங்க. அவ்வளோ தெரியுதா தெரியல. இது எல்லாமே ரோல்ஸ் ரைஸா? தங்க உன்னோட ஃபேவரட் காரா? உன்னோட ஃபேவரட் காரா? பழசு ஒரு இது இருக்கு. ஏய் தொடாத, டோன்ட் டச்னு போட்டிருக்காங்க. தெரியுது தெரியுது. ஏய் செம்மையா இருக்குப்பா. அப்படி என்ன இந்த கார்ல இருக்குண்டா? தெரியல. அவ்வளோ ரேட்டு? ரொம்ப குட்டி கார். கலர் கலர் வாட் கலர் யூ வாண்ட் அந்த மாதிரி கலர் கலராக இருக்கு காரு. தங்கம் மினி கூப்பர். எல்லாமே மினி கூப்பர் தான் போல. இது என்ன காரா பைக்கா? கார் தானா? தட்டை மாதிரி இருக்கு, போட்டு அடிச்சு மண்டை மேலே அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளாட்டா. கார் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய விதவிதமாக இருந்தது கார். எங்களுக்கு பார்க்கவே என்னடா இந்த மாதிரிலாம் கார் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்குலாம் இருந்தது. மேபி வீடியோவில் பார்க்க வந்து எல்லா காரும் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு டைப்பில் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கவே. எல்லாமே இங்கிலீஷ் மூவியில் பார்த்த மாதிரி, அப்புறம் கார்ட்டூன் சேனலில் பார்த்த மாதிரி, அப்படியே நேரில் பார்த்த மாதிரியே இருந்தது. தெரியலையே. ஆப்போசிட்டில் அப்படியே வந்து ஏர்போர்ட்டு. இப்போவே பின்னாடி பாருங்க. ஓ முன்னாடி ஓப்பன் பண்ணி வர மாதிரி. எல்லா கார்லேயும் பின்னாடி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முன்னாடியே ஓப்பன் பண்ணி வர மாதிரி இருக்கு.
சார்ஜா கிளாசிக் கார் கிளப். இது வந்து நியூ மாடலா? நியூ மாடலு, லேட்டஸ்ட் மாடலு. சும்மா அப்படியே டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்களா? ஒவ்வொன்றும் டயர் பார்த்தியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது டயரு. குட்டி குட்டி கார் பாருங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ஓட்டுற மாதிரி. எல்லாமே பேட்ரி காரு, சார்ஜ் போட்டு விட்டுருக்காங்க. சைக்கிள்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த காலத்து பெட்ரோல் பங்கு மேலே பெட்ரோல் அடிக்கிறது பற்றியா அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. அப்படியே ரேண்டமாக அப்படியே உங்களுக்கு லைன்லாம் காட்டிகிட்டே வரேன். உங்களுக்கு பிராண்ட் நேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் நிஜமாக தெரியல, சத்தியமாக தெரியல. இந்த பக்கம் பாரு, இதில் நார்மல் பாரு, இந்த பக்கம் காட்டுவேன். பாப்பா பாப்பா கலரும் அப்பயே செம்மையாக வச்சுருக்காங்க. எல்லா வண்டி கலரும் இல்லை, கலரு எப்படி சொல்கிறது, எல்லோ, அப்புறம் வந்து க்ரீனு. அம்பாசிடர் மாதிரி இருக்க பாரு, இவர் பாரு. அம்பாசிடர் மாதிரி இருக்குல்ல. சும்மா சொல்ல வேண்டியதுதான். எல்லாம் நம்பர் பிளேட்டு போல், பழைய நம்பர் பிளேட்டுன்னு நினைக்கிறேன். மியூசியம் பா, ரேஞ்ச் ரோவர் பாருங்கள், பழைய மாடலு. பா, இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்குப்பா சாமி, சான்ஸே இல்லை.